ஆபிரகாம், பாகிஸ்தான் அத்துமீற தொடங்கி இருக்கின்றது. அதனுடைய அனைத்து முயற்சிகளையும் இந்திய ராணுவத்தில் முறியடித்து வருகிறார்கள். குறிப்பாக S-400 அந்த தடுப்பு கவசம் மூலமாக பாகிஸ்தான் இருந்து ஏவப்படக்கூடிய சிறிய ரக ஏவுகணை மற்றும் ட்ரோன் என அனைத்தையும் நடுவானிலேயே தடுத்து நிறுத்த அழிக்கப்பட்டு வருகின்றது. மிகப்பெரிய ஒரு பதற்றமான சூழல் என்பது எல்லையில் காணப்படுகின்றது. குறிப்பாக இந்த பதற்றமான சூழல் பொறுத்தவரையில் பாகிஸ்தான், இந்தியா அதன் எல்லை ஒட்டிய பகுதியில் காணப்படக்கூடிய ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் என வரிசையாக இந்த 4 மாநிலங்கள் மற்றும் அந்த 4 மாநிலம் இருக்கக்கூடிய எல்லையொட்டிய பகுதியில் தான் உச்சகட்ட பதற்றம் என்பது காணப்பட்டு வருகின்றது. இந்த இரவு நேரத்தை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு பாகிஸ்தான் ராணுவத்தினர் அத்துமீறி இதுபோன்று ட்ரோன் தாக்குதலை நடத்தி வருகின்றார்கள். தொடக்கத்தில் சாதாரணமான ட்ரோன் தாக்குதலாக மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அதற்கு பிறகு அதீத ட்ரோன் தாக்குதலை பாகிஸ்தான் மேற்கொண்டார்கள். அவை அனைத்தையும் இந்திய ராணுவத்தினர் தக்க முறியடி கொடுத்து வருகின்றார்கள். தீவிர பாதுகாப்பு நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. குறிப்பாக பாகிஸ்தான் ராணுவத்தினை பொறுத்தவரையில் வான்வழி தாக்குதல் மட்டுமில்லாமல் பல்வேறு இடங்களில் எல்லைக்கோட்டை மீறி அத்துமீறி தரைவழி தாக்குதலை மேற்கொண்டார்கள். ஜம்மு காஷ்மீர் இருக்கக்கூடிய அக்னூர், உரி, குப்வாரா, பூஞ்ச், சம்பா உள்ளிட்ட பல்வேறு இடங்களை குறிவைத்து தரைவழி தாக்குதலை பஞ்சாப், அமிர்தசரஸ் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கூட, அதாவது ஏற்கனவே கூறியது போல ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் என பல்வேறு எல்லை ஒட்டிய பகுதியில் தரைவழி தாக்குதலையும் பாகிஸ்தான் ராணுவத்தினர் மேற்கொண்டார்கள். அந்த தரைவழி தாக்குதலுக்கும் அங்கே ஏற்கனவே குவிக்கப்பட்டிருக்கூடிய நம்முடைய இந்திய ராணுவத்தினர் தக்க பதிலடி கொடுத்து வருகிறார்கள். இது ஒருபுறம் இருந்தாலும் கூட தரைவழி தாக்குதல் ஒருபுறம் என்றால் கூட மறுபுறம் வான் தாக்குதல் மூலமாக ட்ரோன்கள் மற்றும் சிறிய ரக ஏவுகணை மூலமாக தாக்குதல் நடத்தி வருகிறார்கள். இவை அனைத்தையும் இந்திய ராணுவத்தினர் முறியடித்து வருகிறார்கள். கூடுதல் தகவலாக அதாவது பாகிஸ்தானில் ஏவப்பட்ட எந்த ட்ரோனும் இந்திய எல்லைக்குள் விழவில்லை. அதை அனைத்தையும் நடுவானிலேயே சுட்டு வீழ்த்திய இந்திய விமானப்படையினர் தொடர்ச்சியாக கண்காணித்து வருகின்றார்கள். குறிப்பாக பாகிஸ்தானின் 2 FJ-17 போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியிருக்கிறார்கள் இந்திய விமானப்படை. ஒட்டுமொத்தமாக 3 போர் விமானங்கள், பாகிஸ்தானுடைய 3 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. அதில் மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய FJ-17 என 2 போர் விமானங்களை வானிலேயே மறித்து இந்திய ராணுவத்தினர் சுட்டு வீழ்த்திருக்கிறார்கள். ஆக ஒட்டுமொத்தமாக ட்ரோன் தாக்குதல் மற்றும் போர் விமானம் மூலமான தாக்குதல் என பெரிய அளவிலான தாக்குதலை பாகிஸ்தான் தொடங்கி இருக்கிறார்கள். நிச்சயமாக இதற்கு இந்திய ராணுவத்தினர் மிகப்பெரிய பதிலடி கொடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று இரவு என்ன நடக்கும் என தெரியாமல் அந்த பகுதி சேர்ந்த பொதுமக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். அங்கிருக்கக்கூடிய எல்லையோர பகுதி மக்களை பாதுகாக்கும் பொருட்டு முழுவதுமாக ஜம்மு காஷ்மீரில் முழுவதுமாக மின்சாரம் என்பது துண்டிக்கப்பட்டிருக்கிறது.